பொன்னல் சார் எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? காங்கிரஸ் கட்சி இன்னொருத்தவங்களுடைய போராட்டத்தில் தன்னுடைய பங்களிப்பு இருக்குன்னு காட்டிக்க முயற்சி பண்ணுதா? இல்லை, இதில் தீவிரமாக பார்க்கணும். நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் 2011 நினைக்கிறேன், அண்ணா ஹசாரே அவருடைய தலைமையில் ஜந்தர் மந்தரில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. அவர் அந்த நேரத்தில் வாழும் மகாத்மாலாம் சித்தரிச்சாங்க. மாதக்கணக்கில் அங்கே போராட்டம் நடந்துச்சு. அதில் கலந்து கொண்டவர்கள்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, ஆர்பி சிங், மணிஷ் சிசோடியா, பிரசாந்த் பூஷன், இவங்கெல்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்டதன் விளைவு அவருடைய போராட்டம் என்னென்னா, இந்தியாவில் ஊழலை ஒழிக்கணும், அதற்காக லோக்பால் வேணும், லோக் ஆயுக்தா வேணும், இதற்காகத்தான் அவர் போராடினார். போராடி முடித்தார். அந்த போராட்டத்தை காங்கிரஸ் பெரிய அளவில் ஹேண்டில் பண்ண முடியாமல் திணறினாங்க அந்த கூட்டணி. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் தோக்குற நிலைமை ஆச்சு. காங்கிரஸ் தோற்ற பிறகு சரி, அந்த லோக்பால் வந்துருச்சா, லோக் ஆயுக்தா வந்துருச்சா, ஊழல் ஒழிஞ்சிருச்சா? ஆனால் என்ன விளைவு கட்சிதுன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆகிட்டார், கிரண் பேடி கவர்னர் ஆகிட்டாங்க, ஆர்பி சிங் மத்திய அமைச்சர் ஆச்சார், மணிஷ் சிசோடியா துணை முதலமைச்சர் ஆகிட்டார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பூஷன் இன்னும் ஃபேமஸாக சுப்ரீம் கோர்ட்டில் லாயர் ஆகிட்டார். அண்ணா ஹசாரே மட்டும் கிராமத்தில் அந்த ஓட்டு வீட்டுக்கு போயிட்டார். இதுதான் நடந்துச்சு. அதனால் எதுவுமே அரசியல் தான், அரசியலாக தான் இருக்கும். இன்றைக்கு இந்த போராட்டம், கரப்பான் பூச்சி போராட்டம் ஏன் ரொம்ப குளறுபடியாக மாறிடுச்சோன்னு எனக்கு ஒரு குளறுபடி ஆக்கப்பட்டிருக்கு. ஆமாம் ஆமாம். ஏன்னா நீட்டு தேர்வு வேணுமா வேணாவா? இப்போ காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகளோ என்ன சொல்கிறாங்க? நீட் தேர்வு 2017 கிட்டத்தட்ட 9-10 வருஷமாக நடக்குது. நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றல ஒரு மாநிலத்தை காமிங்க. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், ஏதாவது தமிழ்நாட்டை தவிர, தமிழ்நாடு தவிர வேற ஏதாவது காமிங்க. ஆனால் அவங்க காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது என்றால் மாநிலங்கள் விரும்பினால் நீட் தேர்வை கொண்டுட்டு வரலாம் அல்லது விளக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் இல்லைன்னு சொல்லல. அதாவது அவங்க பலவீனமாக இருக்கும் பொழுது இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. பலத்தோடு இருக்கும் பொழுது, நல்ல பலத்தோடு 2004 2011 வரைக்கும் அவங்க ஆட்சி. 2004 எடுத்ததை விட 2009 கூடுதல் எம்பிகள் மன்மோகன் சிங் எடுத்தது. 2010 21 டிசம்பர் மாதம் எம்சிஐ நோட்டிஃபிகேஷன் போட்டு முதல் நீட் என்பதை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ். அன்னைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக குலாம் நபி ஆசாத் இருந்தார். இணை அமைச்சராக நமது திமுகவை சேர்ந்த ஐயா காந்தி செல்வன் இருந்தார். அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க, வழிமொழிஞ்சாங்க, முன்மொழிஞ்சாங்க, எல்லாம் நடந்துச்சு. சரி, இந்த நீட்டு தேர்வு அன்னைக்கு நடந்துச்சா அப்படின்னா 2013 இந்தியாவில் 85 சென்டர்களில் நீட்டு தேர்வு நடந்துச்சு. தமிழ்நாட்டில் 5 சென்டர்களில் 2013 மே 5 நீட்டு தேர்வு நடந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு விலக்கு திமுகவோ இல்லைனா காங்கிரஸோ கொடுக்கல, நடந்துச்சு. பாண்டிச்சேரியை சேர்த்தா 6 சென்டரில் நடந்துச்சு தமிழ்நாட்டில். அந்த 6 சென்டரில் நீட்டு தேர்வு நடந்த பிறகு 2013 ஜெயலலிதா அம்மா வழக்கு போடுறாங்க. மொத்தம் 115 வழக்குகள் அங்கங்க ஹைகோர்ட்டில் நடக்குது. வேலூர் சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அவங்களும் 2013 வழக்கு போடுறாங்க. அதாவது விலக்கு கொடுத்த மாநிலங்களோ விலக்கு கொடுத்த கல்லூரிகளோ எதுக்கு வழக்கு போட போகிறாங்க? வழக்கு போட்டு அந்த மொத்த வழக்கும் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டு தானாக எடுத்துக்கொண்டு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் 2013 ஜூனில் அந்த வழக்கை எடுத்து செப்டம்பரில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அல்டமாஸ் கபீர் தலைமையில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் அமர்வு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா? நீட் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, விரோதமானது, நீட் இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. வாராது வந்த மாமணியா ஒரு தீர்ப்பு கிடைச்சது இல்லை. அதற்கு எதிராக அப்பீல் பண்ணது யார்? இங்கே ஜெயலலிதா அம்மா மத்திய அரசுக்கு எழுதுறாங்க, தயவுசெய்து அப்பீல் போகாதீங்க, இந்த தீர்ப்பு வாங்குறதே கஷ்டம். அப்போ 2013 டிசம்பர்ல குலாம் நபி ஆசாத் சொல்றாரு, நாங்க அப்பீல் போவோம். அதாவது அப்படின்னு காங்கிரஸ் குலாம் நபி ஆசாத் தான் அப்பீலுக்கு போனார். அந்த அப்பீலுக்கு போனதால தடை, அந்த நேரத்தில் இன்ட்ரீம் ஸ்டே இருந்ததால 3 வருஷம் நடக்கல. 2016 மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தா, நீட்டு நடத்தியே ஆகணும். அப்போ சிபிஎஸ்இ சார்பாக ஆதரவானது வழக்கறிஞர் திரு நளினி சிதம்பரம் அவர்கள் வெளியே பேட்டி கொடுக்குறாங்க தீர்ப்பு வாங்கிட்டு. இனிமேல் நீட்டை ரத்து பண்ணணும்னு தமிழ்நாட்டில் இந்தியாவில் யார் நினைச்சாலும் கடவுள்கிட்ட தான் கேட்கணும், வேற யார்கிட்டையும் கேட்க முடியாது. இதை சொல்லியாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு என்ன சந்தேகம், காங்கிரஸ் அந்த சூழ்நிலையில் நீட்டு வேண்டும் கண்டிப்பாக இருக்குன்னு நினைச்சாங்க. இப்போ
நீட் வந்து விருப்பப்படாத மாநிலங்களுக்கு நாங்கள் விலக்கு கொடுப்போன்றாங்க, வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வரலாறு இதுதான், நடந்தது இதுதான். இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ அவங்க போராட்டம் நீட் வினாத்தால் கசிந்ததுக்கா அல்லது நீட் வேணாம்ன்றதுக்கா? இப்போ அதை தான் சொல்ல வரேன். 3 விஷயங்கள் இதில் இருக்குது. கரப்பான்பூச்சி கட்சி எப்படின்றத அடுத்தது சொல்கிறேன். அவங்களுடைய பிரதான கோரிக்கை, யார் யாருடைய கோரிக்கை? நம்ம சோனம் வாங்சுக், காஷ்மீரை சேர்ந்தவர், லடாக்கை சேர்ந்தவர், அவருடைய கோரிக்கை. இந்த கரப்பான்பூச்சி கட்சியின் அபிஜித் திப்கே அவருடைய கோரிக்கை என்ன கோரிக்கைனா, 3 கோரிக்கை. தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும், அமைச்சர். அடுத்தது, நீட்ல பாதிச்ச இறந்து போன மக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு 1 கோடி நஷ்டஈடு கொடுக்கணும். 3வது கோரிக்கை, சோனம் வாக்சுக் உட்பட மற்றும் யார் யார் மேலே வழக்கு போட்டிருக்கோ அவங்களெல்லாம் நிபந்தனையற்ற விடுதலை பண்ணணும். இந்த 3 கோரிக்கை தான். இதில் நீட்டை ரத்து பண்ணுன்ற கோரிக்கை எங்கேயாவது இருக்கா? இல்லை நீட் விரும்பாத மாநிலங்களுக்கு அதை விலக்கு கொடுக்கணும் ஏதாவது கோரிக்கை இருக்கா? அப்போ கரப்பான்பூச்சி கட்சி நீட்டை விரும்புது, நீட்ல முறைகேடு நடக்கக்கூடாது, அவங்களோட கோரிக்கை அதுதானே. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம், இப்போ காங்கிரஸ் சேர்ந்துக்கிறது ஒரு பக்கம், அகில இந்திய அளவில் தாவேக்கா அறிவிக்குது. தமிழக வெற்றி கழகம் தலைவர் என்ன அறிவிக்கிறாரு? 2 விஷயம் அறிவிக்கிறார். நீட்டு ரத்து பண்ணணும், 2வது இதை பயன்படுத்தி மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணுன்ற. அப்போ இவங்களுடைய போராட்டத்தோடைய நோக்கமும் மத்தியில் போராட்டத்தோட நோக்கமும் வேற வேறையா இருக்குது. நீட்டு முறைகேடா நடக்கக்கூடாதுன்றாங்க. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ இப்போ இதை பற்றி நீங்க என்ன நினைப்பீங்க? இதை தாண்டி இளைஞர்கள், அரசியல் ஆகாத சில இளைஞர்கள் நிறைய பேர் இதில் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ 3 இடத்துல நடக்குது. ஒரு பக்கம் கவர்னர் மாளிகையை நோக்கி, இன்னொரு பக்கம் பெண்கள் எங்களுக்கு 33% இடஒதுக்கீடு, அந்த பெண்கள் போராட்டம் இன்னொரு பக்கம், இன்னொரு பக்கம் இளைஞர்கள் போராட்டம்னா. இப்போ இதில் என்ன இளைஞர்கள் போராட்டம் என்னன்னா, அவர்களுக்கு வேலையின்மை, இந்தியாவில் வேலையின்மை பெரிய அளவில் பெருகி போயிருக்கு. இன்னொன்று இன்னைக்கு ஏஐ வந்த பிறகு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், தன்னுடைய தகுதிக்கு குறைவான வேலையில் இருக்கிறாங்க, திருப்தி இல்லாமல். எம்ஏ படித்தவன், எம்பிஏ படித்தவன், அப்புறம் என்ஜினியரிங் படித்தவங்க கூட சுமோட்டோவில் சாப்பாடு போட்டு அவங்க எந்த அளவுக்கு அதிருப்தி. இதை யார் ஏற்றுக்கிறது? இதை மத்தியில் பிஜேபி அரசாங்கம் ஏற்றுக்கணுமா இல்லையா? இதுக்கு பொறுப்பு அவங்க இல்லையா? கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆட்சியில் இருக்காங்கல்ல, இதற்கு ஓரளவு அவங்களும் பொறுப்பு ஏற்றுக்கணுமால? இந்த அதிருப்தியும் இதில் கலந்துருச்சு. இந்த இடத்துல தான் காங்கிரஸ் இதில் போய் இணைகிறாங்க. ஆனால் என்னென்னா, அந்த குரூப் வந்து இதில் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா தவறு கிடையாது. ஏன்னா அண்ணா ஹசாரே டீமில் பார்த்தீங்கன்னா எந்த அரசியல்வாதியும் உள்ள நுழைய அனுமதிக்கல. எந்த அரசியல்வாதியும் கூட இளைஞர்கள் மேல தடியடி நடத்தப்பட்ட பிறகுதானே சார் போறாங்க. ஆனா என்னன்னா, அவங்களுக்கு கூட அரசியல் பண்ணணும்ன்ற அவசியம் மாதிரி, ஜல்லிக்கட்டு தாக்கம் மாதிரி ஒரே குரலோடு, ஒரே கொள்கையோடு, ஒரே லட்சியத்தோடு எல்லாம் இந்தியா ஃபுல்லா பரவலா நடக்குதானா? நடக்கல. அங்கங்க கிடைக்கிற அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இங்க நீட்டை ரத்து பண்ணுன்ற அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் இளைஞர்கள் எங்களுக்கு வேலை இல்லை என்ற அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு மாற்றம் வேணும். 15 வருஷமா பிஜேபியே உட்காந்துருக்குது, மோடியே உட்காந்துருக்கு, ஒரு மாற்றம் வேணும். மத்தியில் கரப்பாம்பூச்சி என்னன்னா இந்த கொள்கை. கரப்பாம்பூச்சி கட்சி ஆரம்பிச்சது ஆன்லைன்ல, வெப்சைட்ல ஆரம்பிச்சாங்க. என்ன நோக்கம் சொல்லுங்க? ஒரே ஒரு விஷயம். அபிஜித் தீப்கே லண்டன்ல பாஸ்டன் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு இருக்கிறவர் எப்படி இந்த சிந்தனை வந்துச்சுன்னா, சஞ்சய் துபேன்றவர் டெல்லியில் 2 மாசத்துக்கு முன்னாடி வழக்கு போடுறாரு. என்ன வழக்கு போடுறாருன்னா, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. டெல்லி உயர் நீதிமன்றம் மூத்த வழக்கறிஞர்களுக்கு பதவி உயர்வு அளிப்பதில் தாமதம் செய்கிறது. யாருகிட்ட? நம்ம சூரியகாந்த் தலைமை நீதிபதி கிட்ட வழக்கு. யாரு? சஞ்சய் துபேன்றவர். இந்த வழக்கு போட்டு என்ன சொல்றாரு? டெல்லி உயர் நீதிமன்றம் மூத்த நீதிபதிகளுக்கு அந்த பதவியை கொடுக்கிறதுக்கு நீங்க கைட்லைன்ஸ் கொடுத்த பிறகும் தாமதப்படுத்துறாங்க. எனவே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு போடுங்க அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டு நீதிபதி சொல்றாரு என்னன்னா, இந்த நீதிபதிகளுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, மூத்த வழக்கறிஞர் கொடுக்கிறது பதவி கிடையாதுங்க. இட் இஸ் நாட் எ ஜாப், இட் இஸ் நாட் எ எம்ப்ளாய்மெண்ட். ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு, ஜூனியர் சீனியர்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. இதனால இது நீங்க எடுத்துட்டு வந்து சொல்ல முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்டு நிறைய பேர் இருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்க. ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு, ஃபேக் சர்டிஃபிகேட்டை வச்சு வேலை தேடுறாங்க, நிறைய இடத்துல புகுந்துடுறாங்க. அவங்கெல்லாம் கரப்பான் பூச்சியை போல, விஷ கிருமிகளை போல இந்தியாவில் உலா இருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை அவர் சொன்னாரு. அவர் வார்த்தை சொன்னது தவறு. அது வந்து வருது. இல்ல சார், நான் கேக்குறது, ஆனா என்னன்னா, அவர் திருப்பி
அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறார். அவர் சொல்றாரு நான் வந்து இல்ல சார் நான் கேக்குறது இந்த வரலாறு நமக்கு தெரியும், கண்ணு முன்னாடி நடந்த வரலாறு நான் கேக்குறது மக்களுக்கு ஃபுல்லா தெரியாது. அதான் சொல்ல வரேன். ஒரு நிமிஷம் தான் இது. என்னன்னா இதற்கப்புறம் எனக்கு இது மனசு வலிச்சுது, இதை பேப்பர்ல பார்த்ததால, இது வெப்சைட்ல பார்த்ததால அப்படின்னு சொல்லி அந்த அபிஜித் தீப் என்ன செய்யறாருன்னா கற்பான் பூச்சியாக இருக்கிறாங்க இளைஞர் சொல்றாங்கல்ல, நான் இன்ஸ்டாகிராம்ல கற்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சார். யாருக்கு எதிராக ஆரம்பிக்கிறாரு? இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்ன கருத்துக்கு எதிராக இவர் ஆரம்பிக்கிறாரு. நீட்டுக்கு எதிராக ஆரம்பிச்சாரா? நீட்ல முறைகேடு நடந்துச்சுன்னு ஆரம்பிச்சாரா? நீட்ல முறைகேடு நடந்தது எப்பனா 3 மே 2026, 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. தேர்வு நடந்தது 3ஆம் தேதி மே மாசம். 4ஆம் தேதியே தெரிஞ்சிச்சு நீட்ல இதுல நிறைய போலி வந்துருச்சு, நிறைய லீக் ஆயிருச்சுன்னு. அன்னையிலேருந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்து 2 மாசம் முடிஞ்சு 21 ஜூன் அன்னைக்கு மறுதேர்வு நடந்து 16 ஜூலை அன்னைக்கு ரிசல்ட்டும் கொடுத்தாச்சு. அப்போ இந்த போராட்டம் இப்ப எந்த எல்லையில வந்து நின்றுட்டு இருக்கு சார்? இதுல நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஏஜெண்டா இருக்குது. கரப்பான் பூச்சி கட்சியிலிருந்து போராட்டம் நடத்துறவங்களுக்கே வேற வேற கருத்துக்கள் இருக்குது, வேற வேற நிலைப்பாடுகள் இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா இந்த இடத்துல எதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அல்லது நாட்டினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கணும்னு உருவாக்குறாங்களா, அவரவர்கள் அவர்களுடைய அரசியல் அஜெண்டாவை செயல்படுத்த பார்க்குறாங்களா? அவரவர்கள் அவரவர் அரசியல் அஜெண்டாவை செயல்படுத்த பார்க்குறாங்க. இதுதான் முக்கியம். காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரி இப்போ காங்கிரஸ் கேட்குறீங்க. சரி, காங்கிரஸ் வந்து 2014 ஆட்சியை விட்டு இறங்கியாச்சு. அதற்கு பிறகு 2016 தேர்வு வருகிறது. இந்த தேர்வில் 3 தடவை குழப்படி வந்திருக்குது, நல்லா தெரியும். முதல் தடவை வந்தாலும் குழப்படி தான். அதை எதிர்த்து காங்கிரஸ் போராடி இருக்கணும். காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் போராடி. ஏன்னா கடந்த ஆட்சிகளை பார்த்தீங்கன்னா அதிமுக வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் வழக்கே போடுது நீட்டு வந்து விலக்கு வேணும்னு சொல்லி. 2017 வரைக்கும் ஒரு வருஷம் 2016 விலக்கு கொடுத்தாங்க. 2017 சுப்ரீம் கோர்ட்டை கொடுக்க முடியாதுன்றுச்சு, மத்திய அரசும் கொடுக்க முடியாதுச்சு. ஏன் போராடவில்லை இதற்கு எதிராக எல்லா மாநிலத்திலையும்? காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்திலேயே நீட்டுக்கு ஆதரவு தான் இருக்கிறாங்க. அது காங்கிரஸ் நீட்டுக்கு ஆதரவா தானே இருக்குது. இப்ப காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன சார்? இப்ப காங்கிரஸோட நிலைப்பாடுனா விரும்பாத மாநிலங்களுக்கு நீட்டு தேவையில்லை. இல்ல சார், இந்த போராட்டத்துல சொல்றேன் காங்கிரஸ் கட்சி ரொம்ப தீவிரமா 2 விஷயம் சார். அதாவது விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் வேண்டாம். ரெண்டாவது என்னன்னா நீட்ல முறைகேடு நடக்கக்கூடாது, இவர் ராஜினாமா பண்ணணும். அதனால என்னன்னா பாதி கொள்கை கரப்பான் பூச்சியின் கொள்கை, ஆமா, மீதி கொள்கை இவர்கள் கொள்கை. ஆனா மத்திய அரசு இப்ப என்ன இறங்கி வராங்கன்னா நீட்டு விவகாரம் குறித்து நம்ம பாராளுமன்றத்தில் விவாதிக்கலாம். இப்போ அவங்க ஜிதேந்திர சிங்கும் நீட் விவகாரம் குறித்து கிடையாது, நீட் வினாத்தால் கசிந்த விவகாரம், அதான் நீட் முறைகேடு விவகாரம். அதுல தூத்துக்குடி செல்வன் சார் ஒரு சொல்றாரு, அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக காங்கிரஸ் கட்சி முயற்சி பண்ணுதுன்றார். ஆமா, நிச்சயமாக. என்னன்னா அரசியல், அதாவது தூய்மையான அரசியலை இதுக்குள்ள போராட்ட அரசியலை எடுத்துட்டு போனா இதற்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிருக்கணும், காங்கிரஸ் எடுத்துட்டு போயிருக்கணும். இப்போ ஒரு கட்சி செய்த பிறகு இவர்கள் தனிப்பட்ட முறையில் செய்தா கூட நீங்க பணமரத்தில் வச்சு கீழே இருந்து பாலை குடிச்சாலும் என்ன சொல்லுவாங்க? பொன்னில் சார் இல்லை, அதான் இப்போ என்னன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்போ செய்யணுமோ அப்போ செய்யலை, இதுதான் பிரச்சனை. இன்னைக்கும் காங்கிரஸ் இப்போ போராட்டம் அறிவிக்கிறாங்க. மாணவர்களை அடிக்கக்கூடாது அப்படின்றது மட்டுமா கொள்கை? ஒரு எதிர்கட்சி மட்டும் இல்லை சார். 1885 ஆக்டேவியன் ஹியூமன் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, 140 வருஷ கட்சி, சுதந்திர வரலாறு கொண்ட கட்சி. அப்பேற்பட்ட கட்சி பிரதான எதிர்கட்சியாக இருக்கும்போது கரப்பான் பூச்சி டீமோ இளைஞர்கள் டீமோ மாதிரியோ நம்ம போக முடியாது, அந்த அப்ரோச்சில் போக முடியாது. உங்களுடைய அஜெண்டா என்ன? இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கை என்ன? 10 அம்ச கோரிக்கையா, 5 அம்ச கோரிக்கையா? அந்த கோரிக்கைகள் என்ன? இல்ல, அவங்க அதுக்கெல்லாம் போகவே இல்லையே. மாணவர்கள் இளைஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுக்காக நாங்க கூட நிக்கிறோம். நாங்க அந்த பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பேச தான் கேட்டோம். மல்லிகார்ஜுன கார்கே கேட்கிறாரு நாடாளுமன்றத்தில் பேச. ஆனா இந்த மாணவர்களை லட்டி சார்ஜ் பண்ணும் பொழுதுதான் நம்ம வீதிக்கு வர்றோம். இல்ல இப்ப நம்ம மாணவர்கள் லட்டி சார்ஜ்ன்றீங்கல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டுல மாணவர்கள் அடிக்கலையா சார்? என்ன இப்ப சொல்லுங்க, தாவேகா 10 பேர் எதிர்த்து கிளம்புறாங்களா? டெல்லியில மாணவர்கள் அடிக்கும் பொழுது ஒரு லாரி ஃபுல்லா கல்லு வந்து நின்னுச்சு. எதுக்கு சார் வந்தாங்க? சார் காதுல கடுக்கனோட தாடி வச்சுக்கிட்டு மஃபில நடக்கு சார், அதுவும் நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தமிழ்நாட்டிலே நடந்துருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடையும் நீங்க டெல்லியில இருக்கிற காவல்துறை ஒத்து போப்பீங்களா? அந்த அளவுக்கு இங்க கொடூரம் ராஜ்மோகன் ஐயா என்ன சொல்றாரு? இல்ல சார், அடிச்சதுக்கு தான் இப்ப சொல்றாங்க. டெல்லியில நடந்த ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு? கண்ணீர்
இருங்க. நன்றி சார். இல்ல, நான் ஒரு சின்ன அங்க இடைவேளை கைது சார். பண்ணதுக்கும் இங்க கைது பண்ணதுக்கும் அதை கொண்டு வந்து நீங்க இங்க கொண்டு வந்து எங்க வர வர சார், கேக்குறீங்க? பொன்னியின் செல்வன் ஒரு இங்க மாணவர்கள் கதறல. அப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் கவலை கிடையாது உங்களுக்கு. தமிழ்நாட்டு மாணவர்களை பற்றி இவர்களுக்கு கவலை கிடையாது. தமிழ்நாட்டு மாணவர்கள் கவலையே படலையா? சர்வாதிகாரத்தை செஞ்சுட்டு இப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் அழகான முறையில் இல்ல, மாணவர்கள் இப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து கவலையே படலையா? பேசலாம் சார், பேசலாம் சார். பொன்னியின் சார். இல்லை, இப்போ இதில் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் இளைஞர் நலன்றது கம்மியாக கொடுத்துருக்காங்க மார்க். பிஜேபிக்கு நெருக்கடி, காங்கிரஸ் வளர்ச்சிக்கு இதுதான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதான் இயற்கை. அந்த இடத்துல பிஜேபி இருந்தாலும் எதிர்கட்சியாக இதே மாதிரி தான் இருக்கும். இளைஞர்கள் நலன்றதை விட வந்து ஒரு போராட்டத்தில் என்னென்னா கட்சியோட வளர்ச்சி இல்லைன்னா எதிர்கட்சிக்கு நெருக்கடி, அது இயற்கை அரசியலில் இருக்கிறது. ஆனால் என்ன அப்படின்னா இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முடிவு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் எல்லாமே நீட்டு எதற்காக தமிழ்நாட்டில் வேண்டாம் விலக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீட்டு வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி அது ஆதாயம்தான். என்னென்னா கோடி கோடியாக வந்து தனியாக வாங்குறதுக்கு இருக்குது. இன்றைக்கி நிகர்நிலை பல்கலைக்கழகம் மாறுறாங்க சிலது. அதுக்கு அப்போ அப்படி தானே நீட்டு மார்க்கை வச்சுட்டு அவங்க கோடி கோடியாக வாங்குவாங்க. அதில் மெரிட் பேசிஸில் கொடுக்க முடியாது. நீட்டு மார்க்குன்னு எவ்வளோ எடுத்திங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எவ்வளோ வேணாலும் நீட்டுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்கல்ல, 120 above 120 above 220 வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க யாருக்குனாலும் கொடுக்கலாம், காசு வாங்கி கொடுப்பாங்க நிகர்நிலை பல்கலைக்கழகம். அந்த 50% கோட்டாவும் இருக்காது அரசாங்கத்துக்கு. அதை மத்திய அரசு கவனிக்கணும். அதில் கோட்டை விடுறாங்க. இன்றைக்கி 600 சீட்டு நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிச்சு MBBS சீட்டு. இதனால் இதை பார்க்கணும். நிகர்நிலை பல்கலைக்கழகம் இருந்தாலும் இந்த கோட்டா இருக்கணும். அடுத்து என்ன வேணான்னா, நம்ம எதுக்காக வேணான்னா நம்ம மாணவர்கள் எழுத முடியாது, தகுதி இல்லைன்றது கிடையாது, மட்டும் எழுத முடியும். அகில இந்திய அளவில் நீட்டில் இந்த முறைகேடு நடக்கும்போது பாதிக்கப்பட போகிறது தென் மாநிலங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. இன்க்ளூடிங் IAS IPSல கூட இந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் வரும் காம்படிஷன் எக்ஸாம். அதனால தான் ஒன்று நீட்டு நியாயமாக நடந்தால் சரி, அப்படி இல்லைன்னா விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறது இந்த நியாயத்துக்காக. நன்றி சார்.